ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்று பாக்கியவான்கள் யார் யார் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் மித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னின் மித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமேன். மக்களே, நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோமா என்று இந்த வசனங்களை வாசித்து நாம் யோசிக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? நாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். ஓகேங்களா? நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஓகே மக்களே, இந்த வசனங்களை நீங்களும் வாசித்து பயன்பெறுங்கள். ஆமேன். தேங்க்யூ. பாய்.